என் தமிழ் மக்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் இது தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு சின்ன கதை தான் இது. ஒரு குப்பை தொட்டியில் ஒரு இலைகள் போட்டாங்க, ஒரு பிளாஸ்டிக் கவர்ஸ், மக்கள்லாம் தேவையற்ற பொருட்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் ஒருத்தர் அவருக்கு தேவையான காகித தாள்லாம் எடுத்து பொறுக்கிட்டு போனார். இன்னொருத்தர் பிளாஸ்டிக் கவர் எல்லாமே பொறுக்கிட்டு போனார். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டு இலை அதெல்லாம் உளுந்து கிடந்துச்சு. அப்போ ஒரு நாய் அந்த சாப்பாட்டு இலையில் இருக்க அந்த சாப்பாடெலாம் தின்னுட்டு போச்சு. அங்கேருந்து தூரமாக இருந்த ஒரு மாடு வந்துச்சு. அந்த மாடு அந்த இலையை தின்னுட்டு போச்சு. அப்புறம் இன்னொருத்தர் அவருக்கு தேவையான அந்த பிளாஸ்டிக் டப்பா அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போனார். கடைசியாக துப்புரவு பணியாளருக்கு அந்த குப்பை தொட்டியை முழுமையாக கவுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம தேவையற்றது அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயமே யாருக்கோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக தான் அமையுது. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்போது நம்ம அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக நமக்கு வரும். நன்றி, வணக்கம்.